நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்கு பாருங்க. இந்த மாடுகளுக்கு தோல் வந்து எப்படிங்கய்யா, ரொம்ப தடிமனா இருக்குமா? அந்த குளிருக்கெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்களா? அவ்வளவு மலைக்கு குளிருக்கெல்லாம் தாங்குறவங்கிட்ட அடிச்சிருக்காங்க. தோல் விட அதுக்கெல்லாம் கெட்டிட்டாங்க. அதுக்கு வந்து கெட்டிங்க மழையிலே நனைஞ்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது. வெயிலுக்கும் தாங்குங்க, மழைக்கு தாங்கு. இது வந்து மத்தங்க பிள்ளைன்னு சொல்லி இப்போ இது கிராமத்தில் இருக்கிறதுனால இப்போ வாழை வந்து கதிலிக்கண் அது நல்லா சாப்பிடும். அது சாப்பிட்ருக்குறீங்களா? அது பாலும் நல்லா வரும். இளங்கரை வேலை வந்து அதிகமாக ஊற்றுங்க, முள்ளு மாற குத்துங்க. அதனால தான் ஊசி பில்லுன்னு. அது நல்லா சாப்பிட்டா பால் வரும். அது சாப்பிடவங்க சாணி போட்டுருங்க, போட்டுட்டே இருக்குங்க, மேய்ஞ்சிட்டே இருக்குங்க, சாப்பிட்டே இருக்குங்க. ஆமாம், இது எப்பவுமே இது இயற்கையாக எப்படிங்க அது மாற இது அது சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு பால் கறக்கணும், டைம் இருட்டாயிருது இல்லை, வர வாய்ப்பு இல்லைங்க. அது எப்பவுமே சூரியன் வெளிச்சமாகுது, வெயில் இருக்குது. அது வந்து இப்போ நாம எப்படி சுத்துறோம் அது மாதிரி அதுக்கு வராது. இப்போ பாயிட்டு பால் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இதுமே. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து இது செட்டு, நம்மளுக்கு எச்சா இருக்கிற போது நான் மாற்றிக்குவேன். பால் கறந்து கொண்டு சொசைட்டி ஊற்றிட்டு வரும்போது மணி 7:30 ஆகிக்குங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை தாங்க. நம்மளுக்கு எவ்வளவு சாமாத்தி 4 வேணுனாலும் வச்சுக்கலாம். ஆளெல்லாம் வச்சுதுன்னா 6 மணிக்கு வந்தான்னா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் போகிறோன்னா 1000 ரூபா வேணும். அப்புறம் அதுலெல்லாம் என்ன கட்டுங்க கட்டாது. மேவெல்லாம் கொஞ்சம் சொந்தமாக வேணும். போடுற மாதிரி இருந்தால் கட்டாதுங்க.